எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்லயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டு ஷேர் மார்க்கெட் கிங் பி.ஆர். சுந்தர் அவர்கள் கிட்டத்தட்ட 500 to 700 கோடி அவருக்கு சொத்து மதிப்பு இருக்கலாம் அப்படின்னு இன்டர்நெட் தகவல்கள் தெரிவிக்கிறது. அவருடைய ட்ரேடிங்ல கிட்டத்தட்ட 50 கோடிக்கு பக்கம் பணம் உபயோகப்படுத்தி அவர் ட்ரேடிங் பண்றார் அப்படின்ற தகவல்கள் பப்ளிக்ல எஸ்டிமேட் பண்றாங்க ஒரு தோராயமாக. இவர் எத்தனையோ சேனல்கள்ல பேட்டி கொடுத்திருக்காரு. இவரை எத்தனையோ பெண்கள் பேட்டி எடுத்திருக்காங்க. திடீர்னு இவர் மேல ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வருது. என்னால நம்பவே முடியல. பல நண்பர்கள் இது பத்தி கமெண்ட் போட்டிருந்தாங்க. நானும் போய் பல இடங்கள்ல தேடி பார்க்கிறேன். இவர் இப்ப இந்தியால தான் இருக்காரா இல்ல துபாயில இருக்காரா? என்னைக்கு துபாய் போனாரு? என்னால இன்னுமே நம்ப முடியல. இது உண்மையாலுமே உண்மையான செய்தியா அல்லது ஃபேக் இது ஏதாவது பரப்புறாங்களா அப்படின்ற மாதிரி போய் தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எதையுமே ஓப்பனா உடைச்சு பேசக்கூடிய ஆள் தான் திரு பி.ஆர். சுந்தர் அவர்கள். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தப்போலாம் ஓப்பனா பேசியிருக்காரு. இந்த மாதிரி 2022ல ஒரு குறிப்பிட்ட திடீர்னு ஒரு சூழ்நிலையில ஒரு தவறான உதாரணம் பேச வேண்டியதா போயிடுச்சு, மன்னிச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையை உடைச்சு பேசி இதுக்கு முன்னாடி ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு தடவை சொல்லியிருந்தார். அதனால இவருடைய ட்விட்டருடைய அக்கௌண்ட் அதுல போய் இவர் கடைசி ஏதாவது தன்னிலை விளக்கம் ஏதாவது போட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதுல எல்ஐசி ஷேர் பற்றி ஏதோ ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய யூடியூப் சேனல் பாக்குறேன். இன்னைக்கு காலையில கூட அவர் வீடியோக்கள் போட்டிருக்காரு. அப்ப அவர் இப்ப எந்த இடத்துல இருக்காரு? துபாயிலையா இல்ல ஏதாவது அபுதாபியா அல்லது இந்தியாவா? சோ ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே இவ்வளவு பெரிய ஆள் தமிழ்நாட்டிலே ஷேர் மார்க்கெட்ல பெரும்புள்ளி யாரு அப்படின்னா எல்லாருமே கை காட்டுவது திரு பி.ஆர். சுந்தர் அவர்கள் தான். அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத அவர் ஏதாவது விளக்கம் கொடுப்பார் அப்படின்றத அவருடைய இடங்களுக்கு நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சரியான தகவல்கள் என்பது இல்லை. அப்ப இந்த ஸ்டோரி என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது இன்னொரு 2-3 நாள் கண்டினியூ ஆகும். அவரா என்ன விளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்ற வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரிய வரும். ஆல் இன் ஆல் ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே இந்த தகவல் என்பது அதிர்ச்சி தகவலா இருக்கு. இன்னொரு 2-3 நாள் வெயிட் பண்ணோம்னா முழு நிலவரம் என்பது நம்மளுக்கு தெரிய வந்துடும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல வேறு என்ன முக்கியமான தகவல்கள் அப்படின்னு பார்த்தா, நீ இன்னும் ஸ்டெடி ஆகலையாப்பா அப்படின்ற மாதிரி இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்ல இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தகவல்களை நம்ம நிறைய பேர் பார்த்தோம். என்ன அப்படின்னா 3.25 வரைக்கும் எஃப்&ஓ ஸ்டாக்ஸ் ட்ரேடிங், அதுக்கப்புறம் அதனுடைய ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் ஆகிறது இல்லை நார்மலா. ஆனா 3:30 மணி வரைக்கும் நான் எஃப்&ஓ ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகுது அப்படின்றது தகவல். ஆனா நம்ம போய் பார்க்கிறோம் பல்வேறு பங்குகள் அப்படியே ஜாம் ஆகி நிக்கிறான். இப்ப ஒரு ஸ்கிரீன் ஆக்டிவா இருக்குன்னா பை செல் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கும். அதுவும் க்ளோசிங் டைம்ல பயங்கரமா இருக்கும். ஆனா இப்ப நான் எஃப்&ஓ ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படியே ஜாம் ஆகி நிக்கிறான். இதுவும் இன்னொரு சைடு எஃபெக்ட். ஆக மொத்தம் பல ட்ரேடர்கள் தங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஒரு 1/4 மணி நேரம் குறைச்சிக்கிறது நல்லது. அதுல ஒரு நண்பர் சந்துரு அப்படின்ற நண்பர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நிறைய அனலிஸ்ட் இந்த வருஷ கடைசிக்குள்ள நிப்டி 28,000 30,000 போயிருன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது நம்மளுடைய நிப்டியினுடைய மூவ்மெண்ட் தற்போது 2000 பாயிண்ட் 4000 பாயிண்ட் என்பதே திக்கி திணறி தட்டுமுட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. சோ பொதுவா அனலிஸ்டுகள் சொல்லும் பொழுது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல மாட்டாங்க. புல் கேஸ் மேல ஏறதா இருந்தா இந்த பாயிண்ட் போவான், பியர் கேஸ் கீழே இறங்குறதா இருந்தா இந்த பாயிண்ட் போவான். அப்ப நார்மலா இருந்தா என்னங்க அப்படின்னு கேட்டா, நார்மலா இருந்தா நடுவுல படுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. சோ அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து அப்படின்ற மாதிரிதான் அவங்களுடைய தகவல்கள் இருக்கும். அதனால எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அது உண்மையா பொய்யா என்பது தெரிய வரும். நண்பர்களே, இந்த தங்கமயில் அப்படின்ற ஷேர் ஒரு பிரேக் இல்லாத வண்டி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் ஒரு 5% இறங்கி இருக்கு. ஒரு சின்ன நம்பிக்கை இந்த ஷேரை வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்துச்சு. நல்ல வேலை, கெட்ட விஷயம் முடிஞ்சிருச்சா, ஓரளவுக்கு மேல வந்துருமா, லோயர் ஃபீஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல, கடைசியில க்ளோசிங் டைம்ல பார்க்கும்பொழுது அது வாங்குறதுக்கே ஆள் இல்ல. எவ்வளவு பேர் 100 பேர் வாங்க வந்தா 10,000 பேர் விற்கிறான்ற கண்டிஷன்ல அது லோயர் ஃபீஸ் என்பது ஆயிருக்கிறது.
சோ எந்த ஒரு ஷேரும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்ல எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு டைம்ல கீழே குப்புற விழுந்துடுறாங்க. ஆக மொத்தம் தன்னுடைய உச்சியிலிருந்து 35% சமீபத்தில் இறங்கி இருக்கு. இதுதான் பெரிய நியூஸ் தங்கமயில்ல. இன்னொரு நியூஸ் என்னன்னா, அதனுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை இப்ப வரைக்கும் இன்னும் உடைக்கல. இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜினுடைய பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சமயங்கள்ல வீழ்ச்சியை தடுத்து நிறுத்திடும். திரும்பி போகலினாலும் பரவாயில்ல, சில நேரங்கள்ல வீழ்ச்சியை தடுத்து நிறுத்திடும். இந்த தங்கமயில் ஷேர்ல என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்க பார்க்கக்கூடிய இந்த காஸ்பி இண்டெக்ஸ், கொரியாவினுடைய காஸ்பி இண்டெக்ஸ் கூட அவனும் மிக கடுமையா இறங்கி வந்துகிட்டே இருந்தான். 43% இறங்கிடுச்சு. எப்படி தங்கமயில் 35% இறங்குச்சோ அதே மாதிரி இண்டெக்ஸே இப்படி 43% இறங்கிட்டு அப்படியே அந்த இடத்துல வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது யாருன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான். சோ இந்த தங்கமயில் ஷேரை அந்த 200 டேஸ் தடுத்து நிறுத்துமா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நோ, என்னன்னா இது ரொம்ப ராங்கா போயிட்டு இருக்குன்னா அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு ஒன்னு இருக்கு, புக் வேல்யூ அப்படின்றதெல்லாம் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் இருக்கு. சோ எதிர்காலத்துல இந்த பங்கெல்லாம் 210 ரூபா வரைக்கும் கூட அதனுடைய தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கால்குலேஷன் போட்டு பார்ப்பாங்க. சோ அந்த வகையில இந்த அஜ்மீரா ரியாலிட்டி அப்படின்ற ஷேர் 210 ரூபா அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ என்பது காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பங்கினுடைய விலை 123 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இதனுடைய இண்டஸ்ட்ரி பிஇ 29 இருக்கு, ஸ்டாக் பிஇ 15 இருக்கு, பிஇஜி ரேஷியோ என்பது வெறும் 0.5 தான் இருக்கு. ஆனா என்ன காரணத்தினாலேயோ அந்த பங்கு தொடர்ந்து கீழேயே இருக்கு. ஏதோ ஒரு குரூப் வந்து அதிகமான வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது பண்ணியிருக்காங்க. அது பண்ணினதுக்கு அப்புறம் என்ன ஆக போகிறது? தன்னுடைய பழைய விலை 200 ரூபாயை நோக்கி போக போகிறதா அல்லது புதிய லோ என்று 100க்கும் கீழே போக போகிறதா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். தற்போதைக்கு இந்த பங்கினுடைய ஜூன் ரிசல்ட், Q1 ரிசல்ட் சீசன்ல 45 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பங்குல FISDAS ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது 1% விடவும் குறைவாகத்தான் உள்ளது. சோ தற்போதைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கக்கூடிய இந்த அஜ்மீரா ரியாலிட்டி அப்படின்ற ஷேர் 2025 ஒரு முறை சம்பாரிச்சு கொடுத்திருக்கான். 2024 2 தடவை மேல ஏறி கீழே விழுந்து சம்பாரிச்சு கொடுத்திருக்கு. ஆனா இப்ப பாருங்க 2026 இப்ப வரைக்கும் உருப்படியா சம்பாரிச்சு தரல. சோ இந்த அஜ்மீரா ரியாலிட்டி அப்படின்ற ஷேர் மீதி இருக்கக்கூடிய இந்த 6 மாசத்துல இந்த வருஷத்துல என்ன செய்ய போகிறது என்பது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நீ ஜெயிக்க போறது இல்ல, அது எனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்றாரு. நம்ம மார்க்கெட் ஏறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா மிகப்பெரிய பாகுபலிகள். ஐடிசி ஷேர், HDFC, TCS, இன்ஃபோசிஸ் கூட இப்ப ஏறிடுச்சு. L&T கொஞ்சம் சுமாரான மூவ்மெண்ட். இது போன்ற பாகுபலிகள் 20-30% கீழே இறங்கி கிடக்குறான். இவனுங்க ஏறாத காரணம் தான் நம்மளுடைய இண்டெக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை போக மாட்டேங்குது. ரீசன் வேணா ஆளுக்கு ஒரு ரீசன் உருப்படியா வச்சிருக்கானுங்க ஏறாம இருக்கிறதுக்கு காரணம். ஐடிசியினுடைய காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர்களுக்கு வந்து டாக்ஸ் போட்டிருக்காங்க சிகரெட்ல, அதனால அவங்களுடைய விற்பனை எல்லாம் கடும் சரிவடைஞ்சிரும் அப்படின்ற காரணத்தை சொல்லிதான் 400 ரூபாயில இருந்து இப்ப 280 ரூபாய் இறக்கி விட்டுட்டாங்க ஐடிசிக்கு. அதனாலதான் அந்த ஷேரும் ஏறல, நம்ம மார்க்கெட்டும் ஏறல. ஆனா இன்னைக்கு போய் நம்ம Q1 ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா சிகரெட் விற்பனை கன ஜோராக நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி தான் இப்ப இந்த ஐடிசி ஷேர் வெளியிட்டு இருக்கிறது. என்னையா ஒரு அநியாயமா இருக்கு. சும்மா இருந்த ஷேர் 400 ரூபாய் ஷேர், அதுக்கப்புறம் அதனுடைய விற்பனை சரிவடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி இப்படி பெருசா இறக்கி விட்டுட்டாங்க. ஆனா இதனுடைய இந்த நியூஸ்னுடைய இம்பாக்டுக்கு இறங்கிடுச்சு. ஆனா இந்த நியூஸுக்கு எகைன்ஸ்டா Q1 ரிசல்ட் என்பது வந்திருக்கு. அப்ப திருப்பி நீ ஏத்தி விடலினா நீ எல்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரிதான் இந்த நண்பர்களுடைய யோசனை. சோ நம்ம மார்க்கெட் மேல ஏறாத காரணம் இந்த ஐடிசி கீழே விழுந்திருக்கு. அவர் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். சோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ரீசன் வச்சிருக்காங்க. இந்த HDFC பேங்க்குமே முதல்ல சரிவடைந்ததுக்கு திடீர்னு ஒரு பேங்க்ல பல்வேறு பேங்குகள் அப்ப இருந்து சின்ன சின்ன செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. பேங்க் செக்டர் நல்லா ரேலி ஆயிட்டு இருந்தான். அப்படி சின்ன சின்ன தகவல்கள் என்பது வர ஆரம்பிச்ச உடனே இந்த HDFC பேங்க் அப்படின்ற பங்கு கீழே இறங்கிடுச்சு. பேங்குகளை பொறுத்த வரைக்கும் எல்லா நியூஸுமே பாசிட்டிவ் நியூஸா இருக்கணும். கொஞ்சம் கும்பா நியூஸ் விட்டாங்கனாலும் சரி, அப்புறம் கீழே விழுந்துரு. இண்டஸ்இண்ட் பேங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
அவன் தரத்தட்டு தட்டி கீழே நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க டெரிவேட்டிவ்ஸ் அக்கௌண்டிங்ல மற்றும் லாபம் கம்மி அப்படி இப்படின்ற மாதிரி சின்ன சின்ன செய்திகள் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சுதான் கொஞ்சம் மேலே ஏறி வந்தான். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு அதே மாதிரிதான் சிறு சிறு விஷயங்கள் என்பது வந்து கொண்டே இருந்தது. நம்ம போய் ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு என்னப்பா சின்ன சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட செய்திகள் என்பது வரிசையா வந்துகிட்டே இருக்கும். சோ ஆக மொத்தம் ஒவ்வொருத்தருமே காரணம் வச்சிருக்காங்க. ஐடிசி மேல வராம இருக்கிற காரணம் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேல வராம இருக்க காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி காரணம் இருந்தாலும் அதை நீயே வச்சுக்க. காரணத்தை நீயே வச்சுக்க. எங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இதெல்லாம் ஏறுனா தான் மார்க்கெட் ஏறும் அப்படின்றது இந்த நண்பர்களுடைய கணிப்பு. நண்பர்களே, இந்த நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உதவி செய்தான்னு பாருங்க. இலவசமா கொடுத்தா நிறைய பேர் அதை சும்மா கூட வச்சுக்குவாங்க. திடீர்னு உங்ககிட்ட யாராவது சென்னை சிட்டி சென்டர்ல ஒரு ஏக்கரா இடம் கொடுத்தாங்கன்னா சரி ஃப்ரீயா தானே கிடைக்குது சும்மா வச்சுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நீண்ட காலத்துக்கு வச்சுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இந்த நண்பர் அப்படித்தான் ஒரு லாபம் பண்ணிடுறாரு. ஒரு ஷேரை வாங்கி வித்து லாபம் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கு அப்புறம் என்ன லாபம் வருதோ அந்த லாபத்தை அப்படியே அந்த ஷேராவே விட்டுறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சமீபத்துல கூட பல நண்பர்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நாங்க வந்து பெருசா 50% 100% லாபம் பண்ணிருக்கோம் பல ஷேர்கள்ல. அதெல்லாம் எப்படி பண்ணோம்னா எதிர்கால ரிட்டையர்மெண்ட்டுக்காக வாங்கி வச்சிருந்தோம். அதாவது எங்களுடைய அப்ஜெக்டிவே வந்து 10-15 வருஷம் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அதெல்லாம் வாங்கப்பட்ட ஷேர்கள். அது இன்னைக்கு 50% 100% லாபத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரி அன்னைக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றாருன்னா, நான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாக்குகள் எல்லாம் அவ்வளவுதான், அது ஃப்ரீ. அந்த ஸ்டாக் நீ என்கிட்ட அப்படியே இருக்க போகுது. ஏன்னா அதை லாபம் பண்ணி அந்த லாபத்தை வச்சு அந்த ஷேரா நான் மாத்தி வச்சிருக்கேன் அப்படின்றார். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பங்குகள் நான் டீலரா வேலை பார்த்ததுல இருந்து எத்தனையோ பேர் கோயம்புத்தூர்ல நிறைய பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் சைடெல்லாம் எப்படின்னு தெரியல. பட் கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மிஷின்ஸ் வாங்கி வைக்கிறது, கோவை மெடிக்கல் வாங்கி வைக்கிறது, எத்தனையோ பேர் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்பவே பேப்பர்ல வச்சிருந்தாங்க. அதெல்லாம் டிமெட்டீரியலைசேஷன் பண்ணி இப்ப டிமேட்டை கொண்டு வந்திருப்பாங்களா இல்லையான்றது கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த காலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அது மாதிரி ஃப்ரீயா ஒரு ஸ்டாக்கை வந்து பல்வேறு வருடங்கள் ஹோல்டு பண்ணும் பொழுது அந்த ஸ்டாக்கு திடீர்னு ஒரு ரேலி வரும் பொழுது அது எண்ணற்ற லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்பது உண்மைதான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, எங்க கொண்டு வந்து எங்களை நிறுத்தி இருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி இந்த ஃபின்குர்வே பினான்சியல் சர்வீசஸ் அப்படின்றது மிக மோசமான சரிவடைஞ்சு தற்போது 60 ரூபாய் அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 60 ரூபாய் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 2026ல சிறிய சிறிய ஏற்றங்கள் என்பது அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னும் அதை வந்து உடைக்கல, இனிமேல் உடைக்க போறானா அல்லது மறுபடியும் இங்க சப்போர்ட் எடுக்க போறானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் இன்றைய தேதியில அது வந்து 52 வீக் லோ பக்கத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷேரா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபின்குர்வி பினான்சியல் சர்வீசஸ்ல ஏதோ ஒரு குரூப் வந்து சமீபத்துல அதிகமான டிரான்சாக்சன்ஸ் 52 வீக் லோல பண்ணியிருக்காங்க. சோ இது போன்ற பெரிய அளவுல டிரான்சாக்சன் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் ஒன்னா தன்னுடைய பழைய கை வரட்டும். பழைய கை எங்க 120 ரூபாயில் இருக்கு, இப்ப கரண்ட் ரேட் 60. சோ ஒன்னா பழைய கை வரட்டும் அல்லது இங்கிருந்து இன்னுமே கீழே போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டிருப்பாங்க. இப்படிதான் இந்த ஈக்விட்டா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு திடீர்னு மிக மிக குறைவான ஒரு லோக்கு போயிட்டான். 52 வீக் லோ பக்கத்துல போயிட்டான். அந்த இடத்துல சிறிய அளவுல வந்து வால்யூம் என்பது அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மேல போக போக இன்னுமே கொஞ்சம் திடீர்னு வால்யூம் என்பது அதிகமா இருந்தது. ஆக மொத்தம் பார்க்கும்போது தற்போது 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாய்னு இந்த ஈக்விட்டா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் அப்படின்ற பங்கு வந்து மேல ஏறி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு அதுவுமே வந்து ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா 40 ரூபாயின்னு கீழே வந்து விழுந்திருந்தது. அதாவது முதல்ல வந்து ஒரு 60 ரூபா ரேஞ்சில இருந்து கீழே ஒரு 30 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே விழுந்து இப்ப மறுபடியும் 70 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஃபின்குர்வே பினான்சியல் சர்வீசஸ் அப்படின்ற பங்கு இன்னும் மோசமாக கீழே சரிவடையுமா அல்லது திரும்பி தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நண்பர்களே, வேறு என்ன செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த என்எம்டிசி ஸ்டீல் அப்படின்ற பங்கு என்எம்டிசில இருந்து பிரிஞ்சப்ப என்எம்டிசி ஸ்டீல் அப்படின்றது ஒண்ணு தனியா பிரிச்சு விட்டாங்க. ஆனா அது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தது. போன குவார்டர்லி ரிசல்ட் சீசன் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது நெகட்டிவ்ல இருந்த பங்கு பாசிட்டிவ் அப்படின்னு திரும்பி இருக்கு. சோ இந்த என்எம்டிசி ஸ்டீல்ல வந்து இப்படி ஒரு செய்தி இருக்கிறதுனால லாஸ்ல இருந்து ப்ராஃபிட் மேக்கிங்கா திரும்பி இருக்கிறதுனால இதனுடைய Q1 ரிசல்ட்டை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இந்த பங்குல இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்த பங்கு மறுபடியும் உள்வாங்கி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பல பேர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இதனுடைய ரிசல்ட் வந்து ஏதாவது உதவிகரமா வந்து நீ ஒன்னும் பெருசா போக வேண்டாம், உன்னுடைய பழைய கையை வந்து ஒரே ஒரு முறை தொட்டுட்டீங்கன்னா கூட நாங்க யாரெல்லாம் லாக் ஆயிருக்குமோ எல்லாம் வெளியே ஓடி வந்துருவோம் அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அவர்களுக்கு இந்த என்எம்டிசி ஸ்டீலினுடைய ரிசல்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இந்த Q1 ரிசல்ட்ல வருமா அப்படின்றதான் ஒரு எதிர்பார்ப்பா போயிட்டு இருக்கு. சமீபத்துல மிகவும் ஃபேமஸான பங்குகள் இந்த யூனியன் பேங்க், எம்செக்ஸ் போன்ற பங்குகள்லாம் சமீபத்துல கீழே இறங்கி இருக்கு. எந்த பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மாதிரி உச்சியில வாங்கி இருக்கிறவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்களா, அல்லது மறுபடியும் இன்னொரு முறை ரேலி வந்து அவர்களை மிகவும் லாபகரமாக மாத்த போகிறதா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ எம்செக்ஸ் அப்படின்ற ஷேர் சமீபத்துல 3500 ரூபாயில இருந்து சரிவடைஞ்சு இப்ப 2600 அப்படின்றது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இனி இதுல ஏதாவது திருப்பு முனை, இந்த மொமெண்டம் கீழே போயிடாத மாதிரி மறுபடியும் ஏதாவது ஒரு டேர்ன் போடுதா இல்லையா என்பது பொறுத்து வந்து பார்க்கணும். இப்படித்தான் இந்த யூனியன் பேங்குமே சரிவடைஞ்சு கீழே வந்திருந்தான். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போற மாதிரி போயிட்டு மறுபடியும் பிக்கப் ஆகி இப்ப 174 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த எம்செக்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்க அதே மாதிரி இந்த பங்கும் ஏதாவது ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சப்போர்ட் எடுக்காதா, தங்கமயில் ஷேர் வச்சிருக்கிறவங்களும் அப்படிதான் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்காதா, தன்னுடைய வீழ்ச்சி நிறுத்தாதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்ற மாதிரி சமீபத்துல சில ஷேர்கள்லாம் வந்து சரிவடைந்து விட்டது. டாடா குரூப்ல ஒரு ஃபேமஸான பங்கு டாடா கெமிக்கல்ஸ். அந்த ஷேர் சமீபத்துல தான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சின்ன நம்பிக்கையா இருந்தது. அதுக்கப்புறமே அவனால பிக்கப் ஆக முடியல. சோ இப்ப 1200 ரூபாயில இருந்து அதனுடைய வீழ்ச்சி என்பது 668 ரூபாயா இருக்கு. ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு தடையுமே ஜெயிச்சிரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ். பாவம், ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்ற மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி மொமெண்டம் என்பது பிக்கப் பண்ண முடியல. சோ தற்போதைக்கு இந்த டாடா கெமிக்கல்ஸ் அப்படின்ற பங்கு தன்னுடைய 3 months லோ அப்படின்ற ஒரு லெவல்ல வந்து விழுந்திருக்கு. வேறு என்ன செய்திகள் இருக்குன்னா புலம்பல் செய்திகள் தான் இருக்கு. இன்னொரு நண்பருமே என்ன கமெண்ட் போட்டிருந்தாருன்னா, அட மத்த குளோபல் மார்க்கெட்ஸ்ல எடுத்து பாருங்க, பிப்ரவரிக்கு அப்புறம் புதிய உச்சமெல்லாம் போனவன்லாம் இருக்கான். ஆனா நம்ம மார்க்கெட் ஒரே இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கே ஆண்டவா. இந்த காஸ்பி எடுத்து பாக்குறோம், அவன் என்னடான்னா 15% லாபம். ஆனா இந்த நிக்கி எடுத்து பாக்குறோம், அவன் என்னடான்னா 5% லாபம்னு இன்ட்ராடேல அவன் ஏறிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்மால என்னடான்னா ஒரு வருஷம் கூடி 10% ப்ராஃபிட் பண்றதுக்கே இன்னும் முடியலையே ஆண்டவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தான் நிப்டி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னுமாடா எங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. யோ, நேத்துதான் நீ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டின, கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் கழிச்சு. இப்ப கூட உன்னை நாங்க நம்பலினா அப்புறம் உன்னை எப்பதான் நாங்க நம்புறது? வேற என்ன பங்குகள் சமீபத்துல மொமெண்டம் எடுத்து மேல போயிட்டு சமீபத்துல கீழே வந்து விழுந்திருக்கு அப்படின்ற லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கேபிஆர் மில் அப்படின்றது வந்து திடீர்னு யுனைடெட் கிங்டம் மூலியமாக நம்மளுக்கு ஆர்டர்கள் வரும், யூரோப் ஜோன் மூலியமாக ஆர்டர்கள் வரும், இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலியமாக அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட தகவல்கள்னால திடீர்னு இந்த கார்மெண்ட் செக்டர் கொஞ்சம் பிக்கப் ஆகி மேல வந்துட்டான். ஆனா மேல வந்தவனுக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருந்தது யார் தெரியுங்களா? அவனே தான். அவனுடைய பழைய ஹை என்பது ஒரு காலத்துல 2025ல 1300 ரூபாய் ரேஞ்சில் இருந்திருக்கு. அந்த ஹை பக்கத்துல வந்த உடனே அவனால் அதை தாண்டி போக முடியாம தற்போதைக்கு 1300 ரூபாயிலிருந்து சரிவடைந்து வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த கேபிஆர் மில் அப்படின்ற பங்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த கேபிஆர் மில் அப்படின்ற ஷேர்னுடைய செய்தி. ஆக மொத்தம் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பிரபலம் ஷேர் மார்க்கெட்ல பிஆர் சுந்தர் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பதிவாயிருக்கு. இனி இந்த குற்றச்சாட்டை இவர் எப்படி கடந்து வர்றாரு, இதுக்கு இவர் என்ன தன்னிலை விளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்னு இவருடைய சேனல்ல போய் அடிக்கடி பார்க்க வேண்டியதா இருக்கும் இன்னும் 2-3 நாளைக்கு. இன்றைய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.